ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமோட் கிட் பேஸ் பண்ண ஆம்பிளிஃபையர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆம்போடைய காஸ்ட் என்ன, இதுக்கு என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணணும், ப்ளஸ் இதில் நம்ம என்ன இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கின்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் மிஸ் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோடைய பட்ஜெட் நான் சொல்லிடுறேன். இது இம்ப்ரானிக்ஸ் கிட் யூஸ் பண்ண ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் தாங்க. இம்ப்ரானிக்ஸ் கிட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாடல் இருக்குது. நாம் இதில் யூஸ் பண்ண மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா TX110N மாடல், பெரிய டிஸ்பிளேங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சின்னதாக இருக்கும், இது டிஸ்பிளே பெருசாக இருக்குங்க. இந்த ஆம்போடைய காஸ்ட் 18,500 சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி நான் சொல்லியிருக்கேன்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா இந்த கிட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஒரு 4,700 4,800 அந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் இதுவே டிமாண்ட் ஆச்சுன்னா 5,000 ரூபாய் 5,500 ரூபாய் வரைக்குமே அந்த காஸ்ட் வேரி ஆகுங்க. ரிமோட் கிட் இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் டிமாண்ட் ஆச்சு அப்படின்னா அதோடைய ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பேனல் தாங்க. நீங்கள் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பவும் நீட்னஸாக இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு சப்வூஃபர் வால்யூம்க்கான கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா USB போர்ட் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கோடர் இருக்கும். அதே மாதிரி பவர் சுவிட்ச் இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி தான் நம்ம பேனல் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். கீழேயும் அதுக்கு ஆப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே சில்வர் நாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நாப்ஸ்ன்ற பாருங்க, புஷ்ஷஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்ப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மூவி பார்க்கக்கூடிய பர்சனாக இருந்தால் தாராளமாக இந்த ஆம்ப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இம்ப்ரானிக்ஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூவி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இம்ப்ரானிக்ஸ் கிட் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம், பட் வீடியோஸ் அவ்வளோ நம்ம போட்டதில்லை. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க ரிமோட் கிட் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரிமோட் கிட் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம். ஆனால் மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் இருக்கும். ரீசன் என்னன்னா, நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுவலில் தான் கொடுக்க முடியும். ரிமோட் கிட்டில் அதில் ஃபிக்ஸடாக என்ன இருக்குதோ அதுதாங்க வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் இதுலேயே பேஸ் ட்ரிபிள்லாம் ஆட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பேஸ் ட்ரிபிள் ஆட் பண்ணும்போது அதோடைய ஆடியோ குவாலிட்டியே வேறு மாதிரி ஆயிரும். இம்ப்ரானிக்ஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் அதிலே உங்களுக்கு இன்பில்ட் பேஸ் அண்ட் ட்ரிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால நாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இம்ப்ரானிக்ஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் அதில் அவங்க என்னென்ன சப்போர்ட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டால்பி டிடிஎஸ்ன்றது என்னென்னா கொடுக்கக்கூடிய ஃபைல் எடுத்துக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது 5.1 தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் சாங்ஸ் கேட்குற மாதிரி இருந்தால் ப்ரோலாஜிக் 2 இதில் வேலை செய்யும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் மோட் இருக்கும், ஸ்டீரியோ 2.1 இருக்கும். அதே மாதிரி மூவிக்கு யூஸ் பண்ணக்கூடிய 5.1 இருக்கும். அதே மாதிரி ப்ரோலாஜிக் 2 இருக்கும். டால்பிலே ப்ரோலாஜிக் 2வும் இருக்குது. அது மாதிரி தாங்க இது இருக்கும். இதில் என்னென்ன இன்புட்ஸ் இருக்கும் அப்படின்னா HDMI ARC இருக்கும், ஆப்டிக்கல் இருக்கும், 2 கோஆக்சியல் இருக்கும், ஆக்ஸ் வழக்கம் போல் இருக்கிறதா, FM இருக்கும், ப்ளூடூத் இருக்கும், USB இருக்கும். நீங்கள் ப்ளூடூத்தில் போட்டு ப்ளே பண்ணும்போது ப்ரோலாஜிக் 2ல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம மேனுவலில் செய்கிற மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. மேனுவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு சப்பு சரவுண்டு எப்படி வேணாலும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ரிமோட் கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம சப்வூஃபரை மட்டும்தாங்க அந்த மாதிரி ஆல்டர் பண்ண முடியும். லெஃப்ட் ரைட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, சரவுண்டையும் எதுவும் பண்ண முடியாது, அதே மாதிரி சென்டரும் எதுவும் பண்ண முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் OTT பிளாட்ஃபார்ம் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இம்ப்ரானிக்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுங்கள், அல்லது DSP கிட்டுமே இருக்குது, நீங்கள் அதுவுமே சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய 5.1 கண்டென்ட் நீங்கள் தெளிவாக நீங்கள் கேட்கலாம். FT003 காட்டிலும் இது கொஞ்சம் என்ஹான்ஸ்டு வெர்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம்.
யூஸ் பண்ணலாம், 8 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். கஸ்டமர் எந்த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுலேயே நம்ம லோ பட்ஜெட்டாகவும் போடலாம். ஒரு 13,500 அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு லெஃப்ட் ரைட் சரவுண்ட் சென்டர் எல்லாமே 6 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்வூஃபரும் 10 இன்ச் ஆர் 12 இன்ச் சிங்கிள் மேக்னெட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேசிக் மாடலுங்க. இதிலே நெக்ஸ்ட் இருக்கிற வேரியன்ட் தான் 18,500. இது டோட்டலாக பார்த்தா டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையருங்க. சப்வூஃபருக்கு உங்களுக்கு 4 ஃபெட் மோனோ வந்துடும். லெஃப்ட் ரைட் சேனலுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய 5 சேனல் போர்டு வந்துடும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தாங்க போட்டிருக்கிறோம். இதில் நம்ம மாஸ்டர் பிராண்டோடைய டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ்வின் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது மேக்ஸ்வினில் டிரான்ஸ்ஃபார்மர் வரதில்லை. அங்கே மேக்ஸ்வினில் ஒர்க் பண்ணவர் தான் இப்போ தனியாக மாஸ்டர்ன்ற ஒரு பிராண்டில் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுட்ருக்காரு. அதை தான் நம்ம இந்த ஆம்பில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை நாம் லோக்கல் பிராண்டாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியதை வாங்கி யூஸ் பண்ணோன்னா ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு குறையும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் நான் போட்டிருக்கிறேன். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய போர்டில் இருக்கிற டிரான்சிஸ்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டொஷிபா டிரான்சிஸ்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த காஸ்ட் வருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எஸ்டிகே மாடியூல் பேஸ் பண்ணது தாங்க வரும். அதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வரும். எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் ஜாஸ்தி போக போக உங்களுக்கு அந்த குவாலிட்டின்றது கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மேக்ஸ்வின் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யார் சஜஸ்ட் பண்ணது அப்படின்னா செல்ஃபி ஆடியோ கார்த்தினா தான் அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். அவர்கிட்ட இருந்து நான் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்றனால அதே நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு மேக்ஸ்வின் இல்லாதப்போ அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவரே வந்து வெளியே பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அதனால் சொன்னோன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய பேஸ் ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அவரை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சேம் மேக்ஸ்வினில் எப்படி இருந்ததோ அதே டிட்டோ தாங்க இதுலேயும் இருக்கும். பேர் மட்டும்தான் வேறையாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிளாக தான் இருக்கும். இப்போ வாங்க ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம். ஆம்போட இன்டீரியர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டு ரொம்ப சிம்பிளாகவே இருக்குங்க. இந்த ரிமோட் கிட்டில் நம்ம எவ்வளவு ஒயரிங் வந்து நீட்னஸாக பண்ண முடியுமோ அந்தளவு நம்ம நீட்னஸாக பண்ணியிருக்கிறோம். ரொம்பவும் கசகசன்னு இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஒரு 26026 ஒரு 12 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 ஆம்பியர் நாம் தாராளமாக இதை ட்ரைவ் பண்ணுங்க. ஏன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடியது 8 இன்ச்சா அல்லது 6 இன்ச்சா தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு இது ஆப்டான மேட்சாக இருக்கும். அதே மாதிரி டிசி பவர் செக்ஷன் பக்கம் போனோம் அப்படின்னா 3510 மெட்டல் டயோடு போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 6310,000 நம்ம 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோங்க. கெப்பாசிட்டி வைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தோம்னா நமக்கு சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆடியோ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆம்பில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா JBL 1500 யூஸ் பண்ணலாம், பைனியர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சோனியும் யூஸ் பண்ணலாம். இதையோட நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும்னா நம்ம 60R 80R அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி போடலாங்க. பட் இதுவே போதுமானது. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். எல்லாத்துக்கும் நம்ம ஹை காஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா அது செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவாக தான் இருக்கும். லோவானா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அது ஒரு சிலருக்கு வந்து லைக் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் நல்லா ஹார்டாக லைக் பண்ணுவாங்க. அதுக்காக நாம் இதில் வசந்தோடைய டிஎஸ்பி சப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதையும் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது. அந்த பஞ்ச்னா அந்த பஞ்ச் ஏற்ற மாதிரி நம்ம இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபீட்பேக் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த பவர் ஆம்புக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் தாராளமாக போய் அதை பார்க்கலாம். அதே மாதிரி 5 சேனலுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற UD 5 சேனல் போர்டு தாங்க போட்டிருக்கிறேன். இதில் ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி MSKக்கு வர டிரான்சிஸ்டர் எல்லாமே அப்கமிங் பேட்சில் ஒரிஜினல் ஃபிட்டாக வரும்.
அது ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். சப்வூஃபருக்காக நாம் ஃபேனு இன்லெட்டுக்காக நம்ம ஒரு இது கொடுத்துருக்குறோம், சாரி ஏர் இன்லெட்டுக்காக ஒரு ஃபேனை கொடுத்துருக்குறோம். மேக்ஸிமம் சப்வூஃபரை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூன்றது இருக்கவே இருக்காது. அப்படி தான் நாம் இதில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பக் போர்டு போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 2 கண்ட்ரோலுக்கும் லைட் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டிம் கலரில் தான் எரியும், ரொம்பவும் அடிக்கிற மாதிரி இருக்காதுங்க. நெக்ஸ்ட்டு யூடியோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். இதில் 8 சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ரிலே வர்றது சப்வூஃபருக்காகவும், மீதி சின்ன சின்ன ரிலேலாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டருக்காகவும் சரௌண்டுக்காகவும் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் நம்ம போட்டிருக்கிறோம். சின்ன சின்ன ரிலே யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஹையர் ஆம்பியர் அது யூஸ் ஆகாது, அதனால் நாம் இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபருக்காக ஆஸ் யூஷுவல் அவங்க கொடுத்துட்றாங்க, நாம் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆம்போடைய இன்டீரியர் எவ்வளோ தாங்க, பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் ரிமோட் கிட்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஹம்மிங் நாய்ஸ் வந்துடும். அந்த ஹம்மிங் நாய்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில செட்டை பொறுத்த வரைக்கும் ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு சில செட்டு எது பண்ணாலும் அதை நிறுத்த முடியாது. எப்படி சொல்கிறதுனா கிரவுண்ட் எக்ஸஸாக இருக்கும், இல்லை பவர் சப்ளைலேருந்து வர கிரவுண்டு மேட்ச் ஆகுது, இல்லை இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிரவுண்டு மேட்ச் ஆகாது, இல்லையா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற கெப்பாசிட்டர் மேட்ச் ஆகாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க ரிமோட் கிட்ட பொறுத்த வரைக்கும். நார்மல் ஆம்பிளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்கும். இதில் நம்ம பவர் சப்ளை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா இதில் 09 டேப்பிங்கை டேரெக்டாக இந்த போர்டுக்கு கொடுத்துருக்குறோம், இம்ரானிக்ஸ் கிட்டோடைய போர்டுக்கு. அப்படி கொடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. பவர் சப்ளை நம்ம தனியாகவும் யூஸ் பண்ணலாம், பட் நான் இதில் யூஸ் பண்ணல. அதில் கொடுத்துருக்கிறதே அதுக்கு போதுமாக இருக்கனால நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு SMBS போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது. பட் ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹம்மிங்கை நம்ம எந்த இடத்துலையுமே ரெடியூஸ் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வரல. இன்கேஸ் வந்திருந்தால் நான் அதுக்கு தனியான ஒரு பவர் சப்ளை போட்டிருப்பாங்க. இது நான் வராதனால இந்த பவர் சப்ளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒயரிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் ஒயரிங் அப்படியே இன்சைடும் காட்டுறேன் பாருங்கள். இது போர்டு கிட்ட இருக்கக்கூடிய ஒயரிங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு சப்ளையே எல்லாமே வேலை செய்யும். அதே மாதிரி டேட்டா லைனும் இங்கே தான் இருக்கும். இது என்கோடருக்கு போகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீட்னஸாக பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஃபியூஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் ஃபியூஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு ஆம்ப்பு எதனால் கம்ப்ளைண்ட் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா நம்ம ஆம்பை கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக அது வால்யூம் வைப்பாங்க, அந்த நேரத்தில் ஃபியூஸ் டப்புன்னு போயிடும். நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபியூஸை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அது கரெக்டான ஆம்பியர் ரேட்டிங் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 to 5 ஆம்பியருக்குள்ளே தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மீறி போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் அடி வாங்காது, உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட் தாங்க அடி வாங்கும். ஸோ ஓவரால் நம்ம பார்த்தாச்சு. ஆம்போடைய ஆடியோ டெஸ்ட் ஒன்று கேட்கலாம். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு ஆடியோ டெஸ்ட்டு தனி பதிவாக வரும், நான் உங்களுக்கு அதை மேக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் யூஎஸ்பி தாங்க ப்ளே பண்ணியிருக்கிறேன். யூஎஸ்பிலே நார்மலான குவாலிட்டி தான் போட்டிருக்கிறேன். இந்த ஹைரஸ் ஆடியோ இல்லை ரீமாஸ்டர் அந்த மாதிரிலாம் போடலங்க, நார்மல் குவாலிட்டி தான் போட்டிருக்கிறேன். இதோட ஆடியோ டெஸ்ட் நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட்டு இந்த நார்மலாக நம்ம கேட்கக்கூடிய MP3க்கும் ஒரு டிடிஎஸ் ஃபார்மேட்டில் கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசன்றதை அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பாட்டு பாடுதோ சேம் இதே பாட்டு MP3லையும் இருக்குங்க, 5.1லையும் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக அடுத்த வீடியோவில் பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு சின்ன ஒரு கிளிப்பிங் மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் மோட் 2ல் இருக்குது. இதுவே நான் உங்களுக்கு ஒவ்வொரு மோடாக மாற்றி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஸ்டீரியோ மோடு, இது பார்த்தீங்கன்னா மியூசிக் மோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது மூவி மோடு. இதே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலாஜிக் மோடு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு மோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இதில் சரவுண்டு டிலே, சென்டர் டிலேன்றது மாதிரி இருக்கும், எக்கோவில் பாடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் அதை லைக் பண்ணுவாங்க, வேண்டதை வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம அதை 0 கூட பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இதில் ஒவ்வொரு சேனலை நம்ம ஏற்றும் போது உங்களுக்கு ஒரு 5.1 ஒரு 40 to
50% வர மாதிரி இருக்கும் இந்த ப்ரோலாஜிக் 2வில். இதே மாதிரி நீங்கள் FT0003 கொடுத்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோலாஜிக் 2வும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வேலை செய்யும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரிமோட் கிட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். இதுவே நீங்கள் டிஜிட்டலில் கேட்டிங்க அப்படின்னா அது ஆடியோ வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப் வேணுன்னா நம்ம கிட்ட தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்ப் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கிட்டு அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி கிட்டு அவைலபிளாக இல்லைனா லேட் ஆகுங்க. அதே மாதிரி நாம் கொடுக்கக்கூடிய ஆம்புடைய ரிசல்ட் நம்ம டோட்டலாக செக் பண்ணி தான் கொடுப்போம். அதுக்காக தான் ஒரு 1 or 2 weeks ஆகும். மேக்ஸிமம் 1 month கூட ஒரு சில ஆம்பில் நான் எடுத்து வேலை செஞ்சுருக்கிறேன் மேனுவலில். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட்டை எடுத்து கொடுப்போம். நான் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியனும் அப்படி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.